இன்றைய முக்கிய நிகழ்வுகள். ஸ்ரீ அம்பாள் நகர், ஸ்ரீ ஆருத்ரா நகர், ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு முதல் கால யாக பூஜைகள் நடைபெற்றது. புதுவை மாநிலம் கவுண்டன்பாளையம் ஸ்ரீ அம்பாள் நகர், ஸ்ரீ ஆருத்ரா நகரில் எழுந்தருளியிருக்கும் பரிவார தெய்வங்கள் ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ விஷ்ணு துர்கை, ஸ்ரீ பைரவர், ஸ்ரீ சனீஸ்வரர், ஸ்ரீ லிங்கேஸ்வரர் இவர்களுடன் மூலவர் ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வரும் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள் நடைபெறுகின்றது. இந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நேற்று காலை 8:30 மணிக்கு மங்கள இசையுடன் காலை 9 மணிக்கு வெங்கடேஸ்வர பூஜை, மகா சங்கல்பம், கணபதி ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், கோ பூஜை, நவகிரக ஹோமம் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து மாலை 5 மணிக்கு முதல் கால வாஸ்து பூஜை, பிரவேச பலி, அங்குரார்ப்பணம், ரக்ஷபந்தனம், கலச ஆவாகனம் முதல் கால பூஜைகளுடன் பூர்ணாகுதி தீப ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து இன்று 2ஆம் கால பூஜைகள் நடைபெற்றது. 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு கோபுரம் குட முழக்கு கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது. கும்பாபிஷேக விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்கிறார். மேலும் முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள், ஊர் பெரியவர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்கின்றார்கள். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கவுண்டர்பாளையம் ஸ்ரீ அம்பாள் நகர், ஸ்ரீ ஆருத்ரா நகர் நகரவாசிகள், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மே தின விழாவை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மேற்கு மாநில கழக இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மே தின விழாவை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மேற்கு மாநில கழக இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உழைக்கும் தொழிலாளர்களான துப்புரவு தொழிலாளர்கள், சுமை தூக்கும் தொழிலாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் கட்டிட தொழிலாளர்கள் அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி, பெண் தொழிலாளிகளுக்கு புடவை, 5 கிலோ அரிசி மற்றும் 7 வகை காய்கறி வகைகளும், ஆண்களுக்கு டி-ஷர்ட், மாஸ்க், தலை தொப்பி, 5 கிலோ அரிசி, 7 வகையான காய்கறிகள் 1000 பேருக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் கலியமூர்த்தி, மாநில கழக துணை செயலாளர் முனியன், அம்மா பேரவை செயலாளர் அம்மா பிரகாஷ், வர்த்தக அணி செயலாளர் தனவேல், ராஜ்பவன் தொகுதி செயலாளர் கோட்டீஸ்வரன், இளம் பெண்கள் பாசறை அணி செயலாளர் மகாதேவி, ஓட்டுநர் அணி செயலாளர் முருகன், பிச்சை வீரன்பெட் முருகன், ஐயப்பன், வேலு, செல்வமணி, குமார், அன்பழகன், வெங்கடேஷ், சந்திரசேகர், சசி, முத்துப்பிள்ளை பாளையம் பிரசாத், ராஜி, சிவபாலன், முருகன், அருள் பாண்டி, செல்வம், ஐயப்பன், யுவராஜ், வினோத், தக்கக்குட்டை லூர்துசாமி, அருள், அமலா, சரளா, உமா, சந்திரா மற்றும் தொகுதி கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். அஷூர் செயற்கை நுண்ணறிவு தின தொழில்நுட்ப கருத்தாய்வு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி வெள்ளி விழா நிகழ்வாக நடைபெற்றது. புதுச்சேரி மதகடிப்பட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி தன்னாட்சி பெற்ற நிறுவனம் தனது வெள்ளி விழா ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக யாத்ரி கிளவுட் மென்பொருள் நிறுவனம் மற்றும் மைக்ரோசாஃப்ட் அஷூருடன் இணைந்து ஒரு நாள் செயற்கை நுண்ணறிவு தின தொழில்நுட்ப கருத்தாய்வு நிகழ்ச்சியை நடத்தியது. இந்நிகழ்ச்சிக்கு தஷசீலா பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் மணக்குள விநாயகர் கல்வி குழும தலைவர் தனசேகரன், செயலாளர் நாராயணசுவாமி, பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக யதார்த் சவுகான், யாத்ரி கிளவுட் நிறுவனர், நான்சி ரேவலியா, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் மென்பொருள் பொறியாளர், ஸ்ருதி ஜெயின், மைக்ரோசாஃப்ட் மென்பொருள் பொறியாளர், கீர்த்தனா, கோட் வித்தவுட் பேரியர் மென்பொருள் பயிற்றுனர் ஆகியோர் கலந்து கொண்டு மைக்ரோசாஃப்ட் அஷூர் மேகக்கணிமை மற்றும் இணைய அடிப்படையிலான செயலிகள் வடிவமைப்பு குறித்து சிறப்புரை வழங்கினர். இந்த கருத்தாய்வில் 500க்கும் மேற்பட்ட பல்துறை மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று விருந்தினர்களுடன் கலந்துரையாடி பயன்பெற்றனர். இந்நிகழ்விற்கான ஏற்பாடுகளை துறை தலைவர் முனைவர் ராஜு, இணை பேராசிரியர் முனைவர் சரவணன், முனைவர் பாலாஜி மற்றும் துறை பேராசிரியர்கள் இணைந்து செய்திருந்தனர்.
up. Circle. Smile, sir. Ma'am. Among them, that few organization for developing the large language models, Microsoft is pioneer in that space. So I would like to congratulate them for continuously leading the pack for last couple of years. Yeah. Microsoft and student ambassadors, how you will get this benefit from Microsoft. If you are a student now, then you will know this, like these kind of benefits, these kind of, not even just scholarship, these benefits are there, you just need to be aware. How many of you have a dream to be placed in top 500 Fortune companies? Actually, I am working now. Anyone? I have a dream, I fulfilled it. Anyone? Like in the college, there is one and only thing after attendance, which I know now, that I have to be placed in top 500 Fortune company, any company, okay? Whether it is a Microsoft or Standard Chartered or in any other company, you are just an intern, like that. You're a student, then you will become intern. After intern, you have your job, like first level of junior DevOps engineer. If I say in cloud and DevOps and AI thing, you will become a junior DevOps engineer. புதுச்சேரி ரெட்டியார் பாளையம் புதிய பைபாஸ் சாலையில் ஸ்ரீ சீரடி சாய் பாபாவின் 17ஆம் ஆண்டு விழாவில் பக்தர்கள் திரளானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் வியாழக்கிழமை ரெட்டியார்பாளையம் நியூ பைபாஸ் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சீரடி மகாராஜா சாய்பாபா ஆலயத்தில் 17ஆம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. காலை 6 மணிக்கு விக்னேஸ்வர பூஜையுடன் திருக்கோவில் கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து கோபூஜை, விக்னேஸ்வர பூஜை, 108 சங்கு ஸ்தாபனம், கலச பூஜை, கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், மங்கள மகா பூர்ணாகுதி நடைபெற்று 108 சங்காபிஷேகம், கலசாபிஷேகம் நடைபெற்று சாய்பாபாவிற்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் மகா தீப ஆராதனைகள் நடைபெற்றது. மதியம் 12 மணிக்கு சிறப்பு மதிய ஆரத்தி நடைபெற்றது. சிறப்பு அறுசுவை உணவுடன் அன்னதானம் நடைபெற்றது. மாலை 5 மணிக்கு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு வழிபாட்டில் ஈடுபட்டனர். இரவு 9 மணிக்கு ஆரத்தி நடைபெற்றது. நாள் முழுவதும் அன்னதானம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சாய் பக்தர்கள், ஆன்மீக அன்பர்கள் திரளானோர் கலந்து கொண்டு மகாராஜ் சாய் பாபாவின் அருளை பெற்றனர். நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவலர் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். பிரதிதோறும் வியாழக்கிழமை நாள் முழுவதும் சிறப்பு வழிபாட்டுடன் அன்னதானம் நடைபெற்றது. மேலும் சாய் பக்தர்கள் அன்னதானத்திற்கு தேவையான பொருட்களை பணமாகவோ பொருளாகவோ கொடுத்து உதவுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் என்று கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசு கலை மாமணி விருதாளர் சங்கம் நடத்திய விழாவில் நாடக கலைஞர் வேலுவிற்கு கலை ரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசு கலை மாமணி விருதாளர் சங்கம் நடத்திய கலை ரத்னா விருது 2025இல் இசை, நாடகம், நாடகக்கலை போன்றவற்றில் சாதித்தவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கும் நிகழ்ச்சி வெங்கடாநகர் பகுதியிலுள்ள புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் நாடகக்கலையில் சாதித்த வேலுவிற்கு கலை ரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதில் முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் ஜான்குமார், புதுவை தமிழ் சங்க தலைவர் கலை மாமணி முனைவர் முத்து, புதுச்சேரி கலை மாமணி விருதாளர் சங்கத்தின் நிறுவனர் கலை மாமணி மத நல்லிணக்க விருதாளர் டாக்டர் தமிழ்வாணன், தலைவர் கலை மாமணி கலாஸ்ரீ அரியபுத்ரி,
அமைப்பு செயலாளர் கலை மாமணி அன்பழகன், திரைப்பட இயக்குனர் ரமேஷ் செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாகூர் பூலோக மாரியம்மன் ஆலயத்தில் 108 பால்குட ஊர்வலம் மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. பாகூர் மேற்கு வீதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பூலோக மாரியம்மன் ஆலய 4ஆம் ஆண்டு பால்குட அபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் துவங்கிய நிகழ்ச்சியில் ராஜீவ்காந்தி விளையாட்டுப் பள்ளியின் கைப்பந்து பயிற்சியாளர் வேணுகோபால், சாந்தி வேணுகோபால், பங்களா வீதி பாஸ்கரன் சத்தியவாணி, லோகிதா, பத்திர எழுத்தாளர் ஹரிபிரசாத், முன்னாள் கப்பல் படை வீரர் சிவபாலன் ஆகியோரது சொந்த செலவில் பால்குடம் எடுக்கும் 101 பக்தர்களுக்கு அன்பளிப்பாக பால்குடம் மற்றும் புடவை வழங்கப்பட்டு பக்தர்கள் அனைவருக்கும் பாகூர் தாமரைக்குளம் நடுக்கரையிலிருந்து பூங்கரகம் அலங்கரித்து கரகத்துடன் சேர்ந்து பால்குடம் எடுத்து மாட வீதிகளில் வலம் வந்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பூலோக மாரியம்மன் வீதி உலா நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள், கைப்பந்து பயிற்சியாளர் வேணுகோபால் குடும்பத்தினர் மற்றும் பாஸ்கரன் சத்தியவாணி, ஹரிபிரசாத், சிவபாலன், அறங்காவலர் குழுவினர்கள் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர். மாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவத்தில் 2ஆம் நாள் உற்சவம் வன்னியர் குல மரபினர்களால் வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மேற்கு மாட வீதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவத்தினை முன்னிட்டு நேற்று முன்தினம் கொடியேற்றுதல் விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று 2ஆம் நாள் உற்சவம் வன்னியர் குல மரபினர்கள் சார்பில் விமர்சையாக நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இரவு பரசுராமர், பள்ளிகொண்ட பெருமாள், காத்தவராயன் ஆகிய சுவாமிகளுக்கு வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக 2ஆம் நாள் உற்சவத்தினை முன்னிட்டு காலை மற்றும் மதியம் சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு தட்சிணாமூர்த்தி குடும்பத்தினர்கள் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இரவு மகாலட்சுமி நுண்கலை கலைக்கூடம் குழுவினரின் கர்நாடக இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவிற்கு கோவில் நிர்வாக அதிகாரி சரவணன் தலைமையில் ராமசாமி, செம்மனேரி ஆகியோர் முன்னிலையில் பங்கு பெற்ற அனைவருக்கும் சான்றிதழ்கள் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வன்னியர் குல மரபினர் மற்றும் திருக்கோவில் நிர்வாக அதிகாரி சரவணன், அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய ஊழியர்கள், உற்சவதாரர்கள் மற்றும் வில்லியனூர் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மணவெளி பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்தி கடனை செலுத்தினார்கள். மணவெளி அரியாங்குப்பத்தை அடுத்த மணவெளி கிராமத்தில் பழமை வாய்ந்த பஞ்ச பாண்டவர் சமேத திரௌபதி அம்மன் கோவிலில் தீ மிதி உற்சவம் நேற்று இரவு நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட கரகம் மற்றும் சுவாமிகள் வீதி உலா வந்து தீ மிதிக்கும் திடலை வந்தடைந்தனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தீக்குடம் இறங்கி தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினார்கள். இதில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நேர்த்தி கடனை செலுத்தினர். மேலும் இவ்விழாவில் சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி செழியன், விழா குழுவினர், கிராம முக்கியஸ்தர்கள் உள்ளிட்டோர் செய்திருந்தனர்.
மணவெளி சட்டமன்ற தொகுதி இடையார்பாளையம் பகுதியில் ரூபாய் 21 லட்சம் மதிப்பில் 220 kV திறன் கொண்ட புதிய மின் மாற்றியை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். மணவெளி சட்டமன்ற தொகுதி இடையார்பாளையம் பகுதியில் சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக குறைந்த மின் அழுத்தத்தின் காரணமாக அப்பகுதி மக்கள் அடிக்கடி ஏற்படும் மின் நிறுத்தத்தின் காரணமாக பெரும் அவதிக்குள்ளாகி வந்தனர். இதனை சரி செய்து தருமாறு சட்டப்பேரவைத் தலைவரிடம் கோரிக்கை வைத்திருந்தனர். அதனை ஏற்று பல ஆண்டுகளாக நிலவி வந்த குறைந்த மின் அழுத்தத்தை நிவர்த்தி செய்யும் வகையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் நடவடிக்கை எடுத்து புதுச்சேரி அரசு மின்துறை மூலம் ரூபாய் 21 லட்சம் மதிப்பில் 220 kV புதிய மின்மாற்றி அமைக்க அரசாணை பெற்று தந்தார். அதன்படி புதுச்சேரி அரசு மின்துறை தவளக்குப்பம் மின்துறை மூலம் இடையார்பாளையம் பகுதியில் ரூபாய் 21 லட்சம் மதிப்பில் 220 kV திறன் கொண்ட புதிய மின் மாற்றி அமைக்கப்பட்டு அதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு மின் மாற்றியை இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். இந்நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் கிருஷ்ணசுவாமி, உதவி பொறியாளர் சக்திவேல், இளநிலை பொறியாளர் திருமுருகன், என்ஆர் காங்கிரஸ் கட்சி தொகுதி தலைவர் குமரேசன், பாஜக நிர்வாகிகள் மற்றும் இடையார்பாளையம் ஊர் பஞ்சாயத்தார், முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பூரணாங்குப்பம் பகுதியில் பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு தனது சொந்த செலவில் வீடுகள் தோறும் சென்று தர்பூசணி பழத்தை வழங்கினார். கோடை வெயிலின் தாக்கத்தை குறைக்கும் வகையில் மணவெளி தொகுதியில் வசிக்கும் 33,000 குடும்பங்களுக்கு பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு தனது சொந்த செலவில் அனைவருக்கும் தர்பூசணி பழம் வழங்குவதற்காக சிவலிங்கபுரம் சிவசைலநாதர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகள் செய்து மணவெளியில் வீடு வீடாக சென்று தர்பூசணி வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கிய அவர் அதனைத் தொடர்ந்து பூரணாங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகள் செய்து வீடு வீடாக சென்று அனைவருக்கும் தர்பூசணி பழம் வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாஜக விவசாய அணி பொது செயலாளர் சக்திபாலன், தொகுதி துணைத் தலைவர் குமாரசுவாமி, மாவட்ட தலைவர் கலைவாணன், மணவெளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் ரமேஷ், ரத்னவேல், பகலவன், ரவி, சதீஷ், விமல், ஷாஜகான் மற்றும் பூரணாங்குப்பம் கிராம முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள், பாஜக பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற கோரி புதுச்சேரி அனைத்து பள்ளிவாசல் நிர்வாகிகள் கூட்டமைப்பை சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் பேரணி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள், பல்வேறு கட்சியினர் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதிய வக்பு திருத்த சட்டத்தை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி புதுச்சேரி அனைத்து பள்ளிவாசல் நிர்வாகிகள் கூட்டமைப்பினர் அதன் தலைவர் நிசார் அகமது தலைமையில் கண்டன பேரணி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணா சாலையில் இருந்து துவங்கிய பேரணி நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சென்று சட்டப்பேரவை அருகே நிறைவு பெற்றது. இந்த பேரணியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு கைகளில் பதாகைகளை ஏந்தியவாறு சென்று ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி கேசி நகர் பகுதியில் கழிப்பிட வசதி செய்து தரக்கோரி 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நெல்லித்தோப்பு சிக்னல் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட கேசி நகர் பகுதியில் பொது கழிப்பிடம் 1 வருட காலமாக பராமரிப்பு இன்றி
பூட்டு போட்டு உள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாகி உள்ளனர். புதியதாக கழிப்பிட வசதி செய்து தர வேண்டும் என்று 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் சிறுவர்கள் நெல்லித்தோப்பு மீன் மார்க்கெட் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து சுமார் 1 மணி நேரமாக பாதிக்கப்பட்டது. இதனை அறிந்த காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் உடனே நடவடிக்கை எடுக்கின்றோம் என்று கூறி அவர்களை அனுப்பி வைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பதட்டம் ஏற்பட்டது. உழவர்கரை பகுதியில் அமைந்துள்ள புதிய ஜெயராக்கினி அன்னை ஆலய கொடியேற்ற விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சமூக சேவகர் டாக்டர் நாராயணசுவாமி தனது சொந்த செலவில் தர்பூசணி பழங்களை வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட உழவர்கரை பகுதியில் அமைந்துள்ள புதிய ஜெயராக்கினி அன்னை ஆலயம் 310ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றம் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மக்கள் சேவகர் டாக்டர் நாராயணசுவாமி ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து பின்னர் கொடியேற்றத்தில் கலந்து கொண்ட சுமார் 1500 பக்தர்களுக்கு தர்பூசணி பழங்களை தனது சொந்த செலவில் வழங்கினார். அப்பொழுது ஆலய நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் 58ஆம் ஆண்டு தெய்வ மா கவி கம்பன் விழா 2025 வருகின்ற 9ஆம் தேதி துவங்குகின்றது. செய்தியாளர்களை சந்தித்த கம்பன் கழக தலைவர் சிவக்கொழுந்து மற்றும் செல்வ கணபதி எம்பி, புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் 58ஆம் ஆண்டு தெய்வ மா கவி கம்பன் விழா 2025 வருகின்ற 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைக்க உள்ளனர் என்று தெரிவித்தனர். 3 நாட்கள் நடைபெறும் கம்பன் விழாவில் அறிஞர்கள், புலவர்கள், பேச்சாளர்கள், கவிஞர்கள் என அனைவரும் கலந்து கொள்ள உள்ளனர். விழாவில் எழிலுரை, தனி உரை, இளையோர் அரங்கம், மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது என குறிப்பிட்டார். கம்பன் விழாவின் முக்கிய நிகழ்வாக சுக்ரீவரோடு வாலி பகை கொண்டது குற்றம் என்ற தலைப்பில் வடக்காடு மன்றம் நடைபெற உள்ளது. இதில் கும்பகர்ணன் சார்பில் உமா தேவராஜன், மாரிசன் சார்பில் விஜயசுந்தரம், இந்திரஜித் சார்பில் பர்வீன் சுல்தானா, நோக்கர்கள் சார்பில் மாது ஆகியோர் கலந்து கொண்டு முறையிடுகின்றார்கள். இதில் முதல் நாள் தீர்ப்பை எதிர்த்து மேல் முறையீடு நடைபெற உள்ளது. இதில் வழக்கை பற்றிய பதிவாளர் விளக்கம், நோக்காளர்கள் தீர்ப்பால் பாதிக்கப்பட்டவர் முறையீடு, நடுவர் தீர்ப்பால் பாதிக்கப்பட்டவர் முறையீடு, நோக்கர்கள் சார்பில் எதிர்வாதம், வென்றவர் தலைப்பில் எதிர்வாதம், நடுவர்களின் குறுக்கு கேள்விகள், தொடர்ந்து இறுதி தீர்ப்பும் வழங்கப்பட உள்ளது. இதில் தேசிய மனித ஆணைய மேலாண் நீதிபதி ராமசுப்பிரமணியன் மற்றும் முனைவர் ஞானசுந்தரம் ஆகியோர் பங்கேற்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புஷி வீதி முல்லா வீதி சந்திப்பில் திடீர் பள்ளம். அனிவால் கென்னடி எம்எல்ஏ உடனடி நடவடிக்கைக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட புஸ்ஸி வீதி மற்றும் முல்லா வீதி சந்திக்கும் பகுதியில் உள்ள தார் சாலையில் திடீரென பள்ளம் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதி வழித்தளத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது தொடர்பாக கவலையடைந்த பொதுமக்கள் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடிக்கு அலைபேசியில் மூலம் தகவலை தெரிவித்தனர். உடனடியாக அதனை கவனத்தில் எடுத்த சட்டமன்ற உறுப்பினர் மத்திய சாலை மற்றும் கட்டிடம் துறை செயற்பொறியாளர் சீனிவாசனை சம்பவ இடத்திற்கு வருமாறு கேட்டுக்கொண்டார். அவரது அறிவுறுத்தலின்படி செயற்பொறியாளர் சீனிவாசன் இளநிலை பொறியாளர் பிரகாசத்தை அனுப்பி வைத்து சட்டமன்ற உறுப்பினர் அவருடன் இணைந்து சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் அவசர நடவடிக்கையாக கான்கிரீட் கலவை கொண்டு பள்ளம் சரி செய்யப்பட்டு பாதை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வரப்பட்டது. பொதுமக்கள் இந்த உடனடி நடவடிக்கைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். இவருடன் பொதுப்பணித்துறை பாதாள வடிகால் அமைப்பு இளநிலை பொறியாளர் சங்கர்,
கழக தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி மற்றும் நிசார், மாநில மீனவரணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் ஆறுமுகம், ராகேஷ், கழக சகோதரர்கள் மோரிஸ், ரகுமான், பரணி ஆகியோர் உடனிருந்தனர். தேங்காய்திட்டு புதுநகர் பகுதியில் புதிய மின்மாற்றியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இயக்கி வைத்தார். தேங்காய்திட்டு புதுநகர் வாட்டர் டேங்க் அருகில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் புதியதாக அமைக்கப்பட்ட 11 கிலோவாட் திறன் கொண்ட HD புதைவட கேபிள் மூலம் புதிய டிரான்ஸ்பார்மரில் மின் இணைப்பு கொடுக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து மின் இணைப்பினை துவக்கி வைத்தார். இவ்விழாவில் மரப்பாலம் மின்துறை உதவி பொறியாளர் அருணகிரி, இளநிலை பொறியாளர் ரமேஷ், ஸ்மார்ட் சிட்டி மேலாளர் சுப்புராயலு மற்றும் தேங்காய்திட்டு பகுதியை சார்ந்த NR காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். கோடை வெயிலின் தாக்கத்தை குறைக்கும் விதமாக மணவெளி தொகுதி பாஜக சார்பில் தவளக்குப்பம் பகுதியில் இலவச நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. கோடை வெயிலின் தாக்கத்தினால் பொதுமக்கள் அவதி பெறும் நிலையில் அதனை குறைக்கும் வகையில் மணவெளி சட்டமன்ற தொகுதி பாஜக சார்பில் இன்று தவளக்குப்பம் சந்திப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நீர்மோர் பந்தல் திறப்பு விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இலவசமாக மோர், பழங்கள் மற்றும் இளநீர் வழங்கி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.